பிள்ளை, நாம ஏக் பாஸ் சொல்றான். எந்த படியும் நாங்க ஏறதில்லை, எல்லாரும் இங்கதான் ஏறாங்க. உங்க முதலாளி சொன்னா நாம கஸ்தூரி அனுப்பிடுறோம். என்னடா இது, கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் கண்டிஷன் போடுவாங்க, இங்கேயுமா? தாராபாய் 2000. இதென்ன பெருசு? பெருசுன்னு லபக்குன்னு பிடிங்கிட்ட வந்ததே விடலாமா? விடாதே, ஆனா கஸ்தூரிய மாத்திரம் விட்டுடு. கஸ்தூரி, இவன் நம்பிக்கையோட சொல்றான். ஆமா கஸ்தூரி, ஹோட்டல்ல ஒரிஜினல் நெய்ல ஸ்வீட் இருக்குதோ இல்லையோ, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ சுத்தம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்லா யோசிச்சு பாரு. எங்க முதலாளி நினைச்சிருந்தா உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியாது. கலை பித்து வாட்டத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஆசை, ஒரு துடிப்பு. யார் யாரை எங்கெங்க வைக்கணும், எப்படி எப்படி நடத்தணும், இதெல்லாம் எங்க முதலாளிக்கு அத்துப்படி. நீ தைரியமா வாமா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இது சத்தியம். இதுவரைக்கும் கண்ணியமா காப்பாத்தின இந்த அம்மா இனிமேலே எனக்கு எடுத்துட்டு போறாங்க. வரே, கண்டிப்பா வரே. வரேம்மா. பல காலம் நான் தேடிக்கிட்டு இருந்த பரம விரோதியை சந்திக்க போறேன். சட்டத்தை அவ ஏமாத்தனா? சத்தியமா என்ன அவ ஏமாத்த முடியாது. என் பாசத்தை நாசமாக்கின அவனை பரலோக அனுப்பிச்சிட்டு ஜென்ம தண்டனையோ தூக்கு தண்டனையோ நான் அனுபவிக்க. என்னங்க இது பழிய பாத்தீங்கன்னா ஏன் கதி? எத்தனை நாளா உங்களே நம்பிட்டு இருந்தேனே, எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இங்க பாரு, ஒரு மனுஷன் பெத்தவனுக்கு பிள்ளை, அப்புறம் தான் காதலிக்கு கணவன். பிள்ளையா இருந்து கடமையை முடிச்சிடறேன், அப்புறம் உயிர் இருந்தா புருஷனாரத்தை பத்தி யோசிக்கலாம். இத பாருங்க, கோர்ட்ல அந்த அயோக்கியனை பிடிச்சு கொடுத்துட்டு அவங்க தண்டனை கொடுப்பாங்க. இல்ல, எங்க அப்பனை கொண்டவனை நானே என் கையால தீர்த்து கட்டணும். அதுதான் நியாயம். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க, ஆனா என்னாலதான் எதையுமே சுலபமா நினைக்க முடியும். பள்ளியின் இப்படி ஒரு தீர்மானத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்க. நீங்க உங்க எதிரியை கொண்டலைங்க, என்னதான் கொண்டுட்டீங்க, என்ன சாவடிச்சிட்டீங்க. சபாஷ் நல்ல கண்ணு. என்ன இதுக்கெல்லாம் போய் சபாஷ் சொல்லிட்டு பூமாலைய கையோட நேர்ல கொண்டாந்து இருக்கிற பக்தியோட பாருங்க, பிச்சு குதறி விடாதீங்க. நல்ல கண்ணு, மான் கிட்ட தாண்டா கஸ்தூரி கிடைக்கும். மான போல கஸ்தூரியும் மானம் உள்ளவன்னு எனக்கு நல்லா தெரியும். முதலாளி, உங்களுக்கு என்ன பத்தி இப்படி தெரியும்? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன், வாயன் பின்னால. நல்ல நேரத்துல என்ன கட் பண்ணிட்டு வரேன். இங்க வர்றதுகளையும் போறதுகளையும் பார்த்து பார்த்தே எனக்கு வயசாகி போச்சு. உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியும் நான் கேட்டேன். அந்த ஜக்குவை எனக்கு நல்லா தெரியும். முதலாளி, தாராபாய் வீட்டுல உன்னை தள்ளி விட்டவன் அவன் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏதோ ஒரு வஞ்சத்துல உன் வாக்கி அவன் பாழாக்கினான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். முதலாளி, உங்களுக்கு அந்த துரோகியை தெரியும்னா தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க. நீங்க செய்யற உதவிக்கு பரிகாரமா எதை கேட்டாலும். முதலாளி, எந்த விஷயத்தை குடிச்சாதான் எனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்றீங்களா? நீ அந்த ஜக்குவை வஞ்சம் தீர்க்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஆமா, என் லட்சியமே அதுதான். ஒரு மரமா வாழ்ந்த எங்க குடும்பத்தை வெட்டி விறகாக்கி இப்ப வேதனையில நான் பத்தி எரியறேன் பாருங்க. அதுக்கு பதிலா அவனை நான் உயிரோட எரிக்கணும். அவன் சாம்பல கடல்ல இல்ல முதலாளி, சாக்கடையில கரைக்கணும். இவ்வளவு கோபம் உனக்கு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த வேகம் வேணும். பூனை புலியாகணும்னா அதுக்கு இதுதான் மருந்து. தயங்காதே. உன் தகப்பனை கொன்னவன், உன் அண்ணனை பிரிச்சவன், உன் தன்மானத்தை கிழித்தவன் உன் கையாலேயே பலியாகணும்னா முதலாளி, அந்த ஜக்கு கரையோரமா இருந்தா மீன் கிடைக்குமா? ஆழத்துக்கு போ. என்ன நீ அங்க கோழி பொதி நடந்துட்டு இருக்க, அங்க போகாம இங்க என்னமோ தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கே, என்ன சமாச்சாரம்? ஆமா, பந்தயம் பழி இதெல்லாம் அவங்க உங்களுக்கு விளையாட்டு. அதனால எனக்கு எல்லாமே பறிப்படு. என்ன சொல்ற? எதை சொல்றது? பாஞ்சாலி கதையில பாஞ்சாலிய மானபங்கப்படுத்தினானா, துரியோதனை தொட தட்டினானா, அதே தொடைய முறிக்கிற பாருன்னு பீம சபதம் எடுத்தானா, கடைசியில தொடையில அடிச்சே கொன்னானா துரியோதனன்.
அம்மா மைனா குட்டி, அது அந்த காலம். சட்டம் கிடையாது, போலீஸ் கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது. பூந்து விளையாடினாங்க பீமரு துரியோதனர். இப்போ அப்படி ஏதாவது பண்ணா அம்பேலும் தொகலை தூக்க விட்டுருவாங்க. சரி, யாரு பீமரு, யார் துரியோதனர், எவத்துடைய எவன் முறிப்பா, என்ன பழி? போய் கேளுங்க. என் உயிரை வாங்குற உங்க உயிர் சிநேகிதர் செல்வத்தை எவனோ ஜக்குவான். காப்பாத்துங்க, யாரும் இல்லையா? இவ அப்பா செஞ்ச துரோகத்தினால என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறல. அவ செத்து போயிட்டா. இவளோட கழுத்துலயும் தாலி ஏறவே கூடாது. இந்த சாக்கடையில புழுவா இருந்து அணுவா சாப்பிடும். ஆள் இவன் தான் கண்டேன், அவனையும் அம்பேல். ஓ, வேண்டிக்கிட்டோம். ஓ அந்த ஜக்கு அழிச்சா இவர் வஞ்சம் தீரும். ஆனா என் வாழ்க்கை தூக்கி எறிஞ்சு எனக்கும் உனக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு. ஏன்னா சட்டம் அவரை தூக்குல போடுமா. இவர் தூக்குல தொங்குனா நான் மட்டும் உயிரோட இருப்பேனா? நானும் ஏதாவது மரத்துல தொங்கிட்டு போறேன். அண்ணா, அண்ணான்னு சொல்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா. இவர் பழி வாங்கும் போது அந்த ஜக்கு கை சும்மாவா இருக்கும். அப்படியே இவர் ஜக்குவை கொண்டாலும் சட்டம் தான் இவர் சும்மா விடுமா? எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்கலைனா நான் சாகுறத தவிர வேற வழியே இல்லை. உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா, இந்த வஞ்சம் எல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. ஏன்னா சும்மா இருக்கீங்க, சொல்றேன்னு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. ரொம்ப கொதிக்குதுன்னா நெருப்பை தணிச்சிடட்டா? நெருப்பு தனியத்தான் வேணும், என் நெருப்பு தனியத்தான் வேணும். ஏண்டா போலீஸ்ல போய் மாட்டிக்கிட்ட? ஏன் என் எதிரி செல்வமே என்னை காப்பாத்தினா? அந்தெல்லாம் கொட்டி ஏன் என் உயிர் நம்பரா மாறினா? சொந்தத்தையும் கொடுத்தா, கொஞ்சத்தையும் கழிச்சுட்டான். நான் என்ன செய்ய போறேன்? தபாரு, நீ நம்புறியோ இல்லையோ, ஏதோ ஒரு நன்மைக்கு தான் எல்லாம் நடக்குது. அல்லா காட்டி உன் எதிரி வீட்லயே ஆண்டா உன்னை சாப்பிட வச்சிருக்க மாட்டான். மைனான்னு ஒரு தங்காசிய கொடுத்து உன் பாசத்தை எல்லாம் கொட்ட வச்சிருக்க மாட்டான். பாவத்தை நினைக்காதடா பையா, அதுல லாபமே இல்லைன்னு ஆண்டவன் சொல்றாயா? ஆமா, அவன் சொல்லுவான். அவனுக்கு என்ன? எனக்கு சொல்லு. என்ன சொல்ல சொல்ற? அப்ப கம்முனிரு. கருப்பா, உனக்கு தெரிஞ்சு கருப்பன்னு பேரு வச்சனோ தெரியாம வச்சனோ எனக்கு தெரியல. ஆனா சட்டத்தை காப்பாத்துற வக்கீலோட கோட் கருப்பு. உலகத்தையே காப்பாத்துற ஆண்டவனோட சிலை கருப்பு. கிருஷ்ண பரமாத்மா கருப்பு. ஆக கமிங் டு தி பாயிண்ட், உலகத்துல சத்தியம் நேர்மை இதுக்கு அடையாளம் கருப்பு. அந்த பேரை உனக்கு வச்சிருக்கண்டா கருப்பா, கெடுத்துப்படாது. மைனா கல்யாணத்தை நடத்து, அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். சார், நீங்க தத்துவம் பேசுறீங்க. இறந்து போனாங்களே என் தாயும் தங்கச்சியும், அவங்களுக்கு என்ன பத்தி சொல்றீங்க? போங்க சார், உங்களுக்கு போய் யாருக்கு வேணும்? கருப்பா, வாசமா பழியா ஜக்கு, பழியால கிடைக்கிறது சாவு. செல்வத்தை நீ ஒழிச்சா நீ இப்ப தங்கச்சின்னு கொண்டாடிய மைனா, அந்த மைனாவோட வாழ்வு சீரழிஞ்சு போகும். இருந்த தங்கச்சிக்கு பதிலா அந்த ஆண்டவனே உனக்கு ஒரு தங்கச்சியை கொடுத்திருக்கா. இவளையும் இழக்க போறியா? செல்வத்துக்கு நீனும் சமாதி கட்டிடலாம், அதுக்கப்புறம் உன் மனசுக்கு சமாதானம் இருக்குமா பாரு. டேய், நான் சொல்றது கேட்டா போடா. டே கருப்பா, காப்பாத்த வர்றவன் உன் சாவு போறட்டும். உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே நான் விட மாட்டேன். அம்மா தாயே, குட் மார்னிங். பெரிய ஆள் நீ. இந்த உள்ளூருக்குள்ள இருக்கிற ஜட்ஜுகளை விட நீ டாப் ஜட்ஜ். எனக்கும் செல்வத்துக்கும் இருக்கிற விரோதத்தை எப்படி எப்படி நேக்கா செட்டு போயிட்ட பாத்தியா?
விரோதிய விட்டு விரோதி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இல்லாடி உன்னை பத்தி எனக்கு இப்பதான்மா கரெக்டா தெரிஞ்சது. இல்லைன்னா நான் எப்பவோ வந்திருப்பேன். இனிமே நான் இந்த உலகத்துல உயிரோட இருந்தா அடிக்கடி வந்து உன்னை பார்ப்பேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், டோன்ட் திங்க் அதர்வைஸ், ஒரு ஆப்ளிகேஷன். தங்கச்சி மைனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் யாரும் சொல்லி யாருக்கும் காட்டி கொடுத்துடாத ப்ளீஸ். டோன்ட் திங்க் அதர்வைஸ். சாரி, டோன்ட் ஃபர்கெட் இட். டோன்ட் ஃபர்கெட் இட். See you. என்னடா புதுசா பாக்குற? இல்லடா, புரிஞ்சுக்கிட்டு பாக்குறேன். சரி சரி, விளக்கேத்துற நேரம் பார்த்து சரியாத்தான் வந்திருக்கேன். வந்து சாமியை கும்பிடு. கும்பிட மாட்டேன். ஏன்? மைனாவோட விளக்கை அணைச்சிட்டு நீ முருகனுக்கு விளக்கேத்திரிய, என்னடா நியாயம்? பெண்ணுக்கு செய்யற துரோகத்தை அந்த முருகன் சரின்னு சொல்றானா மச்சான்? விஷயம் தெரியாம பேசாது. தெரியும்டா டேய், தெரியும்டா. உன் பரம எதிரிய பழி வாங்க போறியாம? அதுக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையில மண்ணப்பட போறியா? நீ கொலைய பண்ணு மச்சான். எவன் வேண்டாம் சொன்னா தாலிய கட்டிட்டு தங்கச்சி கூட்டிட்டு ஓடு. அதை விட்டுட்டு சட்டத்துல போய் ஒப்படைக்கிற சொல்றியே, என்ன மச்சான் நியாயம்? நீதியை ஏமாத்தலாமா? போடாம், நீதியும் நியாயமும். கொலைய பண்ணிட்டு திருப்பதி உண்டியில காசு போடுறவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? முதல்ல ஒரு பாவம், அப்புறம் ஒரு புண்ணியமா? பழி தீக்கிறதையா பாவம்னு சொல்றேன். அதே மாதிரி நிலைமை உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தா நீ என்னடா செய்வ? கருத்த அறுத்து கொண்டுடுவேன். ஆனா அவன் தங்கச்சிக்கு காதலனா இருந்தா விட்டுடுவேன். அவன் மஞ்சள் குங்குமம் எனக்கு பெருசே தவிர என் வஞ்சம் இல்லை. ஆவியா போனவங்க வாழ்த்துக்காக என் தங்கச்சிக்கு நான் பாவியாக மாட்டேன். குமாரி என்ன திறப்புற, என் மனசை மாத்துற. நீ ஒண்ணும் மரகட்டி ஆக வேண்டாம், மனுஷனாக நில்லு. ஆனா முதல்ல நாளைக்கு அவன் கல்யாணத்துக்கு தீர்மானம் பண்ணா மைனா கழுத்துல தாலிய கட்டு. கட்டா கட்டா நாளைக்கே உன் எதிரியை கொண்டு வந்து உன் கண்ணுக்கு முன்னாலே நிறுத்துறேன். குமார், இது வரைக்கும் அவன் யாரும் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருந்த. இது வரைக்கும் அவன் தான் உன் எதிரி சொல்லியடா. மைனா சொல்லித்தர எனக்கே புரியும் மச்சான். நாளைக்கு உன் கல்யாணம் நடக்கும், உன் வஞ்சத்தை தீக்கலாம். ஆனா உன் மேல பழியே வராது. அப்போ அவனை நீயே கொலை பண்ண போறியா? நான் என்ன இது? ஒரு தெளிவு ஏதாவது பேசுறீங்களா? நான் ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. முதலாளி, மைனா நம்ம கையை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். செல்வத்துக்கும் மைனாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சான். அப்படியா? அவனுக்கு நிச்சயமானது என் கைக்கு தன்னால மாறும். முதலாளி, ஜக்கு அங்க வரானா? ஆமா, அந்த குப்பத்துல அவனை உனக்கு காட்டுறேன். நீ நிச்சயமா அவனை பழி தீர்த்துக்கிறான். இப்பவே புறப்பட. என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா. மன்னிச்சேன்னு சொன்னாதான் உன் காரை நான் விடுவேன். சரி சரி என்று எப்ப வந்த? நான் எப்ப வந்தேன்னு எனக்கு தெரியாது. கோகுல்தாஸ் கிட்ட என்ன உளர்னு எனக்கு தெரியாது. கோகுல்தாஸ், நீ எங்க போன? நானா போனேன்? பாட்டில் எடுத்துச்சு போனேன். அது உள்ள போச்சு. பல உண்மைகள் வெளியில வந்துருச்சு. நீதான் ஜக்குங்கிற உண்மையையும் அவங்கிட்ட சொல்லிட்டு. செல்வம் இங்க வந்தானா? வந்தான். வாவ், நீ யாருன்னு அடையாளம் காட்டுறேன்னு கோகுல்தாஸ் செல்வத்துக்கிட்ட சொன்னான். தாராபாய் வீட்டுல கஸ்தூரியை கொண்டு போய் விட்டியே, அந்த கஸ்தூரியையும் கோகுல்தாஸ் சந்திச்சான். பாழா போன குடியால இந்த பாவி உனக்கு பல துரோகங்களை செஞ்சுட்டேன். இனிமே இங்க இருக்க வேண்டாம், வா எங்கேயாவது ஓடி போய் பழச்சிக்கலாம். நான் வர முடியாது குழந்தை. என்னை நம்பி ஒரு உயிர் இங்க இருக்கு. உயிரா? என்ன சொல்ற? ஆமா, என் தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு, பேர் மைனா. அவன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் ஜக்குங்க அடியாளும் செல்வத்துக்கு தெரியக்கூடாது.
அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு உன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய். ஓ கல்யாணம் சார். தெரிஞ்சது போ. ஏண்டா என்ன அலங்காரம் பண்ணி பாக்குறதுல உனக்கு என்ன அவ்வளவு ஆசை? என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறீங்க, இதுக்கெல்லாம் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? நேரம் வரும்போது சொல்ற. அப்போ நீ என்ன செய்யணுமோ அதை செய். இப்போ முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, வா. கல்யாணம் முடிஞ்சது ஜக்குவை கொலை பண்ண நீ தானே சொன்ன. இப்போ வேண்டாம், உனக்கு எப்ப தேவைப்படுமோ அப்ப நானே கொடுத்தேன். இத பாரு, ஜக்குவை பழி வாங்குறத மட்டும் மறக்க மாட்டேன். புறப்படுங்க. என்ன இதெல்லாம் ஓ ஏற்பாட? இதெல்லாம் என்ன ஏற்பாடு மச்சான்? ஜுஜுபி போக போக பாரு, அப்படியே அசந்துடுவேன். மச்சான் இங்கே உட்காரு, நான் போய் மைனாவை கூட்டிட்டு வரேன். சாமி ஐயர ஆரம்பிங்க. வாங்க வாங்க.